ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி காடை குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்து அரைச்சி தான் பண்ணுறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் இந்த சட்டிக்கு பேர் வந்து பொரிக்கான் சட்டி. உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கைப்பிடி நிறைய மல்லி எடுத்துக்குவோம். 10 நல்ல மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு அன்னாச்சி பூ. நாங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துப்போம். அதனால 4 வரமிளகா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேவியை வந்து நல்லா கட்டியாக குழுன்னு ஆக்கி கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கடை மசாலாவிலே பாருங்கள், கடலைப்பருப்பு சேர்த்துப்பாங்க. வீட்டு மசாலாவிலே நீங்கள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற விட்டுக்கணும். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். மற்றபடி நான் வந்து வேறு சட்டியில் மண் சட்டியில் அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் நான் தேங்காய் தான் விட்டுருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய். அப்புறமா கடல் பாசி, பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சமையலுக்கு அதிகமாக எடுத்துப்பேன். அதுவும் சிக்கன், மட்டன் இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் அதிகமாக எடுத்துப்பேன். நீங்களும் எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளி பழம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன். அப்புறமா மிக்சியில் நம்ம வறுத்து ஆற விட்டு அந்த மசாலாவை தேங்காய் தனியாகவும் மசாலா தனியாகவும் அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 3/4 கிலோ இருக்குங்க காடை. அதையும் நல்லா இது கூட கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கணும். நான் வந்து மசாலாவில் நமக்கு மஞ்சள் இருக்காது, அதனால தனியாக அரைச்சி வச்ச மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இந்த அரைச்சி வச்ச மசாலா, அரைச்சி வச்ச தேங்காயை மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு கிரேவிக்கு தகுந்தபடி தண்ணீர் எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்சியிலேயே 1 கப்பு தண்ணி விட்டு அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். 4 விசில் விட்டால் போதுங்க. நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்துட்டு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மண் சட்டியில் தான் வைப்பேன். அதனால தான் நான் வந்து மண் சட்டியில் இதை மாற்றிக்கிட்டேன். நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு மண் சட்டினா ரொம்ப விருப்பம். அதனால தான் நான் மண் சட்டியில் இதை மாற்றிக்கிட்டேன். நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வந்த பிறகு தான் நான் உப்பு சேர்த்துப்பேன், கருவேப்பிலை போட்டுப்பேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடெலாம் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு காத்திருந்தது என்னோடய பையன் தான். டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து அற்புதமான டேஸ்ட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க.